சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து 3வது நாளாக சரிந்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி 22 கேரட் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 68,480க்கு விற்பனையான நிலையில் இன்று 66,280க்கு விற்பனையாகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலக நாடுகளின் மீதான புதிய வரி விதிப்பு எதிரொலியாக பங்கு சந்தைகளில் நிலையற்ற தன்மை நிலவுகிறது. இதனால் வரும் நாள்களிலும் தங்கம் விலை குறைய வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். அதேபோல் இந்திய பங்கு சந்தைகள் இன்று வரலாறு காணாத சரிவை கண்டுள்ளனர். காலையில் வர்த்தகம் தொடங்கிய சிறிது நேரத்தில் சென்செக்ஸ் 3000 புள்ளிகள் சரிந்து 72,757 புள்ளிகளில் வர்த்தகமாகிறது. அதேபோல் நிஃப்டியும் 900 புள்ளிகள் சரிந்துள்ளதால் 21,887 புள்ளிகளில் வர்த்தகமாகிறது. இதனால் முதலீட்டாளர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இன்று உலக சுகாதார நாள் கொண்டாடப்படுகிறது. மகிழ்ச்சியான வாழ்வுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் தேவை. 1948 உலக சுகாதார நிறுவனம் WHO நிறுவப்பட்டதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் ஹெல்த்தி பிகினிங்ஸ் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர்ஸ். ஆகவே தீய பழக்கத்தை இன்றே கைவிடுங்கள். 6 அடி உயரம் கொண்ட பேருந்தில் 7 அடி உயரம் கொண்ட கண்டக்டர் ஒருவர் வேலை செய்து வருகிறார். பலரும் நினைத்து கொண்டிருப்போம், அரசு வேலை கிடைத்துவிட்டது, இனி நமக்கு கஷ்டமில்லை என்று. ஆனால் இவருக்கு அந்த வேலையே கஷ்டமாக மாறிவிட்டது. பஸ்ஸில் டிக்கெட் கொடுக்க இவர் எந்திரிச்சு நின்றால் பஸ்ஸின் மேற்கூரையில் தலை இடிக்கும்படி தான் இருக்கிறது. கழுத்தை சாய்த்தபடியே டிக்கெட் கொடுக்கிறார். பஸ்ஸின் உயரம் 6 அடி, இவரோ 6.4 அடி. தெலுங்கானாவில் சொல்ல முடியாமல் தவிக்கும் இவருக்கு வேறொரு சரியான வேலையை கொடுக்கும்படி கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. கோடை வெயில் காரணமாக 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு இறுதி பருவத் தேர்வு இன்று முதல் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதன்படி 1, 2, 3ஆம் வகுப்புகளுக்கு காலை 10 மணி முதல் 12 மணி வரையும், 4, 5ஆம் வகுப்புகளுக்கு மதியம் 2 மணி முதல் 4 மணி வரையும் தமிழ் உட்பட மொழிப்பாடத் தேர்வுகள் நடைபெற உள்ளனர். 1 முதல் 3ஆம் வகுப்புக்கு ஏப்ரல் 12ஆம் தேதியும், 4 முதல் 5ஆம் வகுப்புக்கு ஏப்ரல் 18ஆம் தேதியும் கோடை விடுமுறை தொடங்க உள்ளது.